ஜெபம் செய்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரமனிற்கு எங்கள் பரலோக பிதாவே, கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல்கள் மூலம், வொர்ஷிப்பின் மூலம், வேத வார்த்தையின் மூலம், ஜபத்தின் மூலம் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியான், ஞானத்தின் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய வல்லமையான வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பரலோகத்தில் உடைய மன்னாவை எங்களுக்கு போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற வன்கண்கள், பிராமினார்கள், எரிச்சல் நாவிகள், வானம் மண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகார கிரிகளை நசரனாய் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஜூலை மாதம் 1வது வாரம் 5ஆம் தேதியிலே உங்களை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும்.
பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, அன்பான விசுவாச குடும்பங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தபடியினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, இந்த நாளிலும் தேவன் மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தபடியினால் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்று சொன்னால் யாத்ராகமும் எக்ஸடாஸ் என்று சொன்னால் வெளி வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரயாணம், பிறந்ததிலிருந்து கடைசி வரலும் நம்முடைய பிரயாணம் தான் இருக்கிறது. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது, மோசே வாழ்ந்த நாட்கள் 120 வருடங்கள், 120 வருஷம். அந்த 120 வருஷங்கள்ல 40 வருஷம் சிலருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். அடுத்த 40 வருஷம் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதத்திற்கும் செலவிட்டார். அடுத்த 40 வருஷம் தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்று தேவனை நோக்கி, தேவனை அண்டிக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய இந்த 40 வருடங்கள் கழித்தார். ஆகையால்தான் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது பேர் சொல்லி அழைப்பது மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் கிருபை கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் அறிந்தார்களோ அறியவில்லையோ, யார் தெரிந்து கொண்டார்களோ தெரிந்து கொள்ளவில்லையோ, யார் நம்மை புகழுகிறார்களோ புகழவில்லையோ, அதை பற்றிலாம் கவலைப்படாதிருங்கள். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எளிமையும் சிறுமையுமான ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றினார். மோசேக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே
எல்லாருக்கும் பல தரப்பட்ட மக்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை பெற்றவரே வாழ்க என்று ஆண்டவர் சொன்னார். எஸ்தருக்கு கிருபையை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்தார். ஆகையால் கிருபை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அந்த கிருபை காலத்தினுடைய சூழ்நிலையிலே, காலத்தினுடைய வழியிலே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது. ஆனாலும் மோசேக்கு அப்படி அல்ல. 120 வருடங்கள் வாழ்ந்தாலும் அவர் மரிக்கும் பொழுது அவருடைய பலன் குன்றி போகவும் இல்லை, குறுகி போகவும் இல்லை, பார்வை இருளடையவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. காரணம், அவர் மரிக்கும் பொழுது ஃபுல் ஸ்ட்ரென்த் என்று வேதம் சொல்கிறது. முழுமையான பலன் கொடுத்தாராம். காரணம் என்ன? கிருபை கொடுத்தார், அழைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் முழுமையான பலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யோபு சொல்கிறார், துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகையால் ஒவ்வொருடைய முடிவும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஆகையால் சிலருக்காக 40 வருஷம், தனக்காக 40 வருஷம், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு 40 வருஷம். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொன்னார். அதுபோல நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நோவா வாக்டு வித் காட், ரைட்னஸ் பர்ஃபெக்ட். ஏனென்றால் கிருபை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கிருபை என்றால் அன்புள்ளவர் என்ற அர்த்தம். கிருபை என்றால் தயவுள்ளவர் என்ற அர்த்தம். கிருபை என்றால் அது நம்மை தகுதிப்படுத்தக்கூடியது என்ற அர்த்தம். பாவிகளாகிய நம் மீது அவர் கிருபை வைத்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். நம்முடைய நோய்கள் எல்லாம் விலக்கி போட்டார். நமக்கு வந்த எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்பாடு உலகத்திலே உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் கிடையாது. ஆகையால் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுப்பார். நீ விரும்பினதை என்னிடத்திலே கேள். தரிசனத்திலே சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்டார், நீ விரும்பினதை என்னிடத்தை கேள். ஆகையால் நீங்கள் விரும்பினதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள். ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் வேதம் சொல்கிறது, யாத்ராகமம் 33:19 அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க, என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அப்ப எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பாரோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருப்பாரோ, நிச்சயமாய் உங்களுக்கு அந்த தயவு, இரக்கம், கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க பிரியமானவர்களே. சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். ஆகையால் தான் யாத்ராகமம் 34 9 10 ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரே எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அப்பா மோசே ஜனங்களை எடுத்து கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட பேசும்போது கேட்கும்போது என்ன சொல்றாரு? அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களை அவர் அழைத்திருக்கிறார், உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அதிசயத்தை செய்வார். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் செய்வார். ஆகையால் பிரியமானவர்களே,
இந்த மாதம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற நாட்களில் எல்லாம் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதிசயங்களை காணும்படி வைத்திருக்கிறார். உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடாதே. அவர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அவரை பின்பற்று. நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்னவரை பின்பற்று. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே சாதாரணமானவர் அல்ல. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படிப்பட்ட மோசேயை தான் கர்த்தர் அறிந்தார், தெரிந்து கொண்டார், கிருபையை கொடுத்தார். ஏனென்றால் அவர்தான் தகுதிப்படுத்தக்கூடியவர். வேதம் சொல்கிறது, ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால ஆகும். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்ததும், ஆண்டவர் உங்கள் பெயர் சொல்லை அழைத்ததும் அறிந்திருக்கிறதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, அவருடைய வல்லமை பூரணமாக உன்னுடைய வாழ்க்கையில வரும்படியாக. கர்த்தருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை உங்களுக்கு பூரணமாக வைத்திருக்கிறார். எதற்கு வல்லமையை கொடுக்கிறார்? உன்னிடத்தில் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக. நீங்க இருக்கிற இடத்துல மாத்திரம் இல்லை, நீங்க போகிற இடத்துல மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, உங்களை நிலைநிறுத்தும்படியாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். கிருபையை கொடுத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், தயவு கொடுத்திருக்கிறார், இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அப்போ கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது, எதை குறித்தும் பயப்படவே கூடாது. ஆகையால் மோசேக்கு மாத்திரமல்ல யோசுவாவுக்கும் ஆண்டவர் சொன்னார், பயப்படும் பொழுது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்காதபடி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். காரணம் என்ன? வாக்கு தத்தம் செய்தவர் மாறினார். வாக்கு தத்தம் செய்தவர் மாறவே மாட்டார். அழைத்தவர் உண்மையில் உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே.
அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அவருடைய கிருபையினால் ஒவ்வொருவரும் அணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஏன்னா அவர் செய்ய வேண்டிய காரியம், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேகம் இருக்கிறது. உங்களை நிலைநிறுத்தும்படியாக கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் மோசே தேவனுடைய மனுஷன், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் தான் மோசே. ஆனால் யாத்ராகமம் 40 அதிகாரத்தை கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது 40 வருடங்கள் 11 நாட்கள் நடந்து போகக்கூடிய ஒரு இடத்தை 40 ஆண்டுகள் நடந்து போயிருக்கிறார்கள். அப்படியானால் காலங்கள் கடந்து போனது என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். ஏற்ற காலத்தில் தான் கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தான் உங்களை அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகையால் மோசே ஒரு நல்ல தலை சிறந்த தலைவன். மோசே தலை சிறந்த தலைவன். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் மோசே. ஏனென்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மோசே யாத்ராகம் என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரம் சரித்திரம் இருக்கிறதே, உண்மையாக நடந்த காரியங்கள். ஒரு வீர காவியம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிரயாணத்திலே எத்தனையோ கஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் உபாகம் 1:11 இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். தேவன் ஆசீர்வதிக்கிறதுல, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதில் ரொம்ப பிரியமானவர் தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவருக்கு நேராக நம்முடைய பயணத்தை தொடர்வோம். நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரிடத்திலே. நம்மை you are totally surrendered to the God will make a man to perfect. ஒரு மனிதன் ஒரு பூரணமாக வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவரிடத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், தன்னை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்பொழுது கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன். ஆகையால் உலகத்தை குறித்தும், உலகத்தில் உள்ளவைகளை குறித்தும், உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கட்டும், பேசுகிறவர்கள் பேசட்டும். ஆகையால் எதை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். உங்களை ஒரு நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உங்களை நிலைநிறுத்தும்படி மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகையால் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆகையால் the character of the Moses. ஆகையால் சிறந்த தலைவன். சிறந்த தலைவன் மாத்திரமல்ல, தேவன் மீது பிரியம் வைத்த ஒரு தலைவன். ஆண்டவரும் மோசே மீது பிரியம் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொன்னார். யுத்தம் என்னுடையது, சும்மா இருங்கள் என்று சொன்னார். ஆகையால் இந்த மோசேயுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மோசே, the believers, விசுவாசிகளை எப்படி அவர் நினைக்கிறார்னு சொன்னாக்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்திலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொள்றான். ஆகையால் தான் குட் லீடர்ஷிப் மைண்ட், ஒரு சிறந்த தலைவன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் எதற்கும் ஒருவரை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், சிறந்த தலைவனாகவும்
சிறந்த தலைவியாகவும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாகவும் கர்த்தர் நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாகத்தான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை பல இடங்களிலே பல சூழ்நிலையிலே வித்தியாசப்பட்டாலும் இங்கே மோசேயுடைய காரியத்திலே வித்தியாசமான காரியங்களை செய்கிறது. ஆகையால் உலக மக்களோடு இருப்பதை காட்டிலும் தன் மக்களோடு ஆண்டவர் அந்த மோசே இருந்தார். அப்படி இருந்தபடினாலே கர்த்தர் ஒரு சிறந்த ஒரு மகனாக அவர் வைத்திருந்தார். த ஃபெய்த்ஃபுல். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். த ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ள ஒரு மனுஷனாக மோசே இருந்தார். என்று சொன்னால் எனக்கு அன்பானவர்களே, 12:7 என்ன சொல்கிறது? என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவருடைய காரியத்திலே, தேவனுடைய காரியத்திலே உண்மை உள்ள ஒரு மனிதனாக மோசே இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு வாழ்ந்த ஒரு மனுஷன், உண்மை உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறார். ஆகையால் தான் எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒரு மனிதர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் உண்மை உள்ளவளாக கர்த்தர் மாற்றுகிறார். நாம் பாவியாக மனுஷர்கள் தான், ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவளாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, 12ஆம் அதிகாரம், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அப்போ பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம். கோபமான மனுஷன்தான், பயங்கரமான மனிதன்தான், கோபப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இவர் பயங்கர கோபக்காரர் மோசே. அப்படிப்பட்ட கோபக்காரரை ஆண்டவர் என்ன பண்ணார்? சாந்தம் உள்ளவனாக மாற்றினார். இது யாரால முடியும்? யாராலையும் முடியாது. உலகத்தில் யாராலையும் முடியாது. ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட சுபாவத்துக்குள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அவர் ஜனங்களோடு இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். The faithful and the believers and the faithful and the meek என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரெஸ்பெக்டட். ஆண்டவருக்கு மிகுந்த மரியாதையும் கீழ்ப்படிதலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தையும் அவர் செலுத்தினார். பிரியமானவர்களே, யாத்ராகமும் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலிருந்து, ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். பிரகாரத்தையும் உண்டு பண்ணி தென் திசை எதிரான பிரகாரத்துக்கு திரிந்து மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்குறைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகள் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகள் தூண்களும் வெள்ளி. அப்போ ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் அவருக்குள் இருந்தது. த ரெஸ்பெக்ட். அப்போ ஆண்டவருக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும். நாம் எதையாவது, இந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நாம் ரெஸ்பெக்டாக, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோன்னு சொன்னால் ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். மோசே அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்தை. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை மோசே எவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமாக செய்து காட்டினார். எனக்கு அன்பானவர்களே, இது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பார். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகையால் ஆண்டவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட்னா ஆண்டவருக்கு கொடுப்பது, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் மோசேக்குள்ள இருந்தது. அது மாத்திரமல்ல, என்னாகமும் 14ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவிலிருந்து உடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமாய் தரிசிக்கிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்களே. இந்த தேசத்தின் குடிமக்களுக்கு சொல்வார்கள் என்று சொன்னார். அப்படியாக பிரியமானவர்களே, தேவன் மக்களுக்காக ஒரு பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமும் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்ராகமும் 32ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆகையால் வேதம் என்ன சொல்கிறது? யாத்ராகம் 32:19 என்ன சொல்கிறது? அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியை நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகையை மலையில் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான், கோபப்பட்டான் என்று பொருள். எதுக்கு கோபப்பட்டான்? கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது கோபப்படக்கூடிய ஒரு லீடர்ஷிப் மைண்ட் மோசேக்கு அது இருந்தது. ஆகையால் தான் அதை அவர் உடைத்து போடுவது மாத்திரமல்ல, 29ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிற இதனால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். பிரதிஷ்டை பண்ணுங்கள். கர்த்தர் மோசே ஆசீர்வதிக்கக்கூடியவர், ஆசீர்வதிப்பார். ஆகையால் மோசையை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள், மோசையை கொண்டு கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, யாத்ராகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அப்போ ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மோசேக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்தார். ஆனாலும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படும் போது கர்த்தர் மோசேயின் பக்கத்திலே நின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், உங்களை அறிந்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்கள் மீது தயவு இரக்கம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுப்பினாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட மோசையோடு கூட இருந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மக்களுக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு மகனாக மோசே இருக்கிறார். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்ப, ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார், இவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். அப்போ மோசே சொல்றார், ஆகிலும் தேவரே, அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். மோசே பாருங்க, எவ்வளவு ஒரு மனிதன். அதனால்தான் மோசையை ஆண்டவருக்கு நிழலாட்டம், ஆண்டவருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மோசே பாவம் செய்தாரு, அவர் மனிதர் தானே. இயேசு அப்படி அல்ல, இயேசு பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர், அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். மற்ற யாராக இருந்தாலும் பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகிய பாவியான மனிதர்கள் கூட கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார், எவ்வளவு மாறுதலை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் என்பதை ஆண்டவர் நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதனால்தான் கடைசி 40 வருஷம் ஆண்டவர் தனக்கு என்ன வைத்திருக்கிறார், எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டார் அவர். ஆகையால் கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது, கடைசி வரையிலும் மாற்றியது. மோசே கடைசி வரையிலும் கர்த்தர் அவர் கூட இருந்தார். ஏன்னா 120 வருடங்கள் கூட இருந்தது மாத்திரமல்ல, அவரே மோசேக்கு எல்லாவற்றையும் செய்தார். அவருடைய அடக்க ஆராதனை எவனும் பார்த்ததே இல்லை உலகத்தில். அது மாத்திரமல்ல, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில இன்னும் பிறக்கவே இல்லையா. அந்த அளவுக்கு மோசையை கர்த்தர் நடத்தினார். ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தர்
யாரை முன்குறித்தாரோ அவளை அழைத்து இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானம் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமானம் ஆக்கினாரோ அவர்களை மகிமையில் மகிமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடத்தெல்லாம் கொடுத்தாரு. இந்த கொரோனா பீரியடில் இந்த சமுதாயமே உலகமே பலவிதமான பஞ்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்தார். எவ்வளவு நல்லவர்! விசுவாச குடும்பங்கள் மூலமாக எவ்வளோ உதவிகளை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். எவ்வளோ நல்லவர்! ஏனென்றால் மோசையோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் அதிசயத்தை செய்வார். அற்புதங்களும் அடையாளங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் கோடாகோடி பெருகுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். அல்லேலூயா! நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா! உமக்கு கர்த்தாவே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு தான் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தேவன். நீர் ஒருவரே ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறவர், விடுதலையை கொண்டு வருகிறவர். இந்த பிரயாணத்தில், இந்த வாழ்க்கையில் பிரயாணத்தில் பெரிய கஷ்டங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஏனென்றால் ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொன்னார். அதுபோல அவருடைய ரட்சிப்பு இருக்கு, கேடகம் இருக்கிறது. அவர் உங்களை காருண்யத்தையும் கொடுத்திருக்கிறார். கிருபை, காருண்யம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. பலவீனப்பட்டு போய் விடையப்படாதீங்க. கடைசி ஒன்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை, அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாக, அவர் உங்களை நிலைநிறுத்தும்படியாக, இந்த உலகம் முழுவதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் நீங்கள். ஆகையால் தான் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் உங்களை சாந்த குணமாக மாற்றினார். பூமியில் உள்ள இதுவரையிலும் இல்லாத தீர்க்கதரிசியை ஆக உங்களை மாற்றுவார் அவர். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். மலையின் மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சந்ததியையும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி செல்லுங்கள். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக, நீர் கொடுத்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை கொண்டு வரும்படியாக நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நான் இதை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. அதுபோல தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கரங்களிலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறப்பா. எப்படி ஆண்டவரே, நீர் கிருபை கொடுத்தது மாத்திரமல்ல, நீர் பேர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சைகள், எதிர்பார்ப்புகள், ஆண்டவரே விண்ணப்பங்கள் நீர் கேட்கக்கூடியவராக இருக்கிறீங்கப்பா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற என் தேவன், பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியம் இடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை கோடாகோடி ஆசீர்வதிப்பார். வாழ்ந்திருங்கள், செழித்திருங்கள். ஆமென்.